தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்சர்ட் டேப்ல இருக்க டெக்ஸ்ட் காலத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு அவைலபிள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்ஸ் இருக்கு, வேர்ட் டாட் சிக்னேச்சர் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி டேபிள், சார்ட்ஸ், பவர் லைன்ஸ், ஃபில்டர்ஸ் இது எல்லாத்துக்குமே தனித்தனி செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். இன்சர்ட் டேப்ங்கிற பிளேலிஸ்ட் பாருங்க, அதுல எல்லாமே டீடைல்ஸா இருக்கும். அதே மாதிரி ஹோம் டேபுக்கு தனி பிளேலிஸ்ட் இருக்கு, அதுவும் பார்த்துட்டு நமக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நமக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு செல்ல வந்து நம்ம இது கிரியேட் பண்றோம், கமெண்ட் கிரியேட் பண்றோம், கரெக்ட்டுங்களா? இப்போ அந்த கமெண்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம், இங்க போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கமெண்ட் கொடுத்து நம்ம கமெண்ட்ஸ் கிரியேட் பண்றோம். இந்த கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்லுக்குள்ள தான் இருக்கும். எனக்கு குறிப்பிட்ட சில செல்லுக்கான டேட்டாஸும் சேம் தான் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிரியேட் பண்றேன், ஜஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு பிளஸ் சிம்பிள் மாதிரி ஒன்று வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த மவுஸ் பாயிண்டர்ல நமக்கு எங்க வேணுமோ டீடைல்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளஸ் சிம்பிள் கொடுக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும்னா அதை வந்து குட் இன்ஃபோ அப்படின்னு நான் இப்போ டைப் பண்றேன். ஓகேங்களா, இந்த மாதிரி என்ன டீடைல் வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து யார் அச்சீவ் பண்ணாங்க அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் டைப் பண்ணிக்கலாம். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நமக்கு என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் வேணுமோ எல்லாமே டைப் பண்ண முடியும். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம ஃபார்மட் பண்ணணும்னா இங்க கிளிக் பண்ணிட்டு நம்ம இதுல பாத்தீங்கன்னா சேவ் ஃபார்மட் ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகுது. அதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அதுல சைஸ் கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணும். இப்போ பேக்ரவுண்ட் அவுட்லைன் கலர்ஸை சேஞ்ச் பண்ணும். இப்போ உள்ளக்குள்ள கலர்ஸ் ஃபில் பண்ணும் அப்படின்னா என்ன கலர் ஃபில் பண்ணும், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் பாக்குற கூடி நம்ம இந்த வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் ஷேப் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்டோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணும், டெக்ஸ்டோட அவுட்லைன்ஸ் சேஞ்ச் பண்ணும், அதெல்லாம் கூட நம்ம இங்க பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணா கூட நம்ம இங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுல வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு டெக்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெடர் அண்ட் ஃபூட்டர்ஸ் இருக்கு. ஹெடர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ் வந்து வேர்டு யூஸ் பண்ண எல்லாத்துக்குமே கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஹெடர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம், ஒரு பேஜை பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஹெடர்ஸ் வந்து மேல கொடுப்போம். ஓகேங்களா, ஒரு டீடைல்ஸ் இந்த நார்மலா இங்க ஒரு டீடைல் இருக்கு, இதை நான் பிரிண்ட் பண்ணவே மேல எனக்கு ரெகுலரா இந்த டீடைல்ஸ் வந்து எல்லா பேஜ்லயுமே அப்ளிகபிள் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் இருக்கலாம், இல்ல டேட்டா இருக்கலாம், இல்ல கம்பெனி டீடைல்ஸ், இந்த மாதிரி ஏதோ டீடைல்ஸ் இதெல்லாமே எனக்கு ரெகுலரா வேணுங்கும்போது ஹெடர் அண்ட் ஃபூட்டர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்றோம். ஓகேங்களா, இதை வந்து நான் இப்ப கொடுக்குறேன் ஹெடர் அண்ட் ஃபூட்டர். இப்ப பாத்தீங்கன்னா நான் இதை கொடுத்தனமே பேஜ் வந்து செக்ரிகேட் ஆகி நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேஜஸா பிரிஞ்சிச்சு. ஓகேங்களா, இதுதான் நம்மளோட ஒரு பேஜஸ். ஓகேங்களா, இந்த பேஜுக்குள்ள டீடைல்ஸ் மட்டும் தான் நமக்கு ஹெடர்ஸ்ல வரும். ஓகேங்களா, இதுல நமக்கு பாத்தீங்கன்னா இங்க ஹெடர்ஸ்னு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கு, 3 காலம் இருக்கு. ஹெடர்ஸ் இருக்கு, லெஃப்ட் சைடு ஒரு காலம், ரைட் சைடு ஒரு காலம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஹெடர்ஸ் நம்ம ஆட் பண்ண சொல்லுது. நான் இப்ப இது ஏபிசி லிமிடெட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏபிசி லிமிடெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ கம்பெனியோட நேம் வந்து நான் இப்போ கொடுத்துட்டேன்னா இப்போ என்ன ஆகும்னா அந்த ஹெடர்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் நான் கொடுத்துருக்கேன், இங்கே பாருங்க இந்த இடத்துலையும் பேஜ்லேயும் அப்ளை ஆகுது. ஓகேங்களா, அதே மாதிரி கீழே வேற பேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா பேஜ்லையுமே நமக்கு வந்து அப்ளை ஆகும். எங்கெங்கெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கோ எல்லா பேஜ்லையுமே இது அப்ளை ஆகும். அதே மாதிரி இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் டேட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஹெடர் ஒன் ஃபூட்டர் அப்படின்னு இன்னொரு டேப் ஓப்பன் ஆகுது. அந்த டேப்ல கிளிக் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கு. பேஜ் நம்பர், நம்பர் ஆஃப் பேஜஸ் என்ன இருக்கு, கரண்ட் டேட், கரண்ட் டைம், அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க கரண்ட் டைம் கொடுக்கணும்னா டைம் கொடுத்துட்டு நான் இப்போ ஜஸ்ட் இங்கே அவுட்ல கிளிக் பண்ணா போதும் நான் கரண்ட் டைம் வந்துடும். அதே மாதிரி இங்கே கரண்ட் டேட் கொடுக்குறேன் அப்படின்னா நான் கிளிக் பண்ணிட்டு கரண்ட் டேட் கொடுத்துட்டு நான் அவுட்ல கிளிக் பண்ணா நமக்கு இன்னைக்கு என்ன டேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து அப்ளை ஆயிரும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு டீடைல்ஸ் வந்து இங்க கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபூட்டர்ஸ் கீழே ஆப்ஷன் இருக்கு. இப்போ இதுல வந்து நான் பேஜ் நம்பர் கொடுக்கணும்னா இங்க கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு இங்க கரண்ட் பேஜ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். பேஜ் நம்பர் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா அதுக்கான டீடைல்ஸ் வந்துடும். நம்பர் ஆஃப் பேஜ் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான டீடைல்ஸ் வந்துடும். இப்போ நான் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா கரண்ட் பேஜ் வந்து 2, நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து எனக்கு 2 பேஜ் இருக்கு, அதனால 2 அப்படிங்கிறது பாத்தீங்களா, 1 and 2 அப்படிங்கிறது இங்க அப்ளை ஆகுது. ஓகேங்களா, இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து நம்ம இதுல யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல நமக்கு இந்த ஃபூட்டர்ஸ் அண்ட் ஹெடர்ஸ் ஃபூட்டர்ஸ் நமக்கு வேணாம் அப்படின்னா நம்ம என்ன அந்த வியூஸ் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், இங்க கிளிக் பண்ணிட்டு எனக்கு நார்மல் வியூ அப்படின்னு நாங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, நார்மலா வந்துருச்சுங்களா. இப்போ நமக்கு இதுல இன்சர்ட்ல என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்குள்ள வேர்ட் ஆர்ட்னு இருக்கு. வேர்ட் ஆர்ட்னா ஒரு பிக்சரை வந்து டிசைன் பிக்சரா வேணும், ஒரு டெம்ப்ளேட்டா வேணும், ஒரு டெக்ஸ்டர் டைப்ல பிக்சர் வேணும் அப்படிங்கிற நம்ம பண்றோம் வேர்ட் ஆர்ட் அப்படி ஆப்ஷன் யூஸ் பண்றோம். நான் கிளிக் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் இது இருக்கு, ஸ்டைல்ஸ் இருக்கு. ஓகேவா, நான் இந்த கேட்டகரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் செலக்ட் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை நம்ம இப்போ டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்க வந்து ஒரு டேட்டா வந்து டைப் பண்றேன். ஓகேங்களா, டைப் பண்ணிட்டு இங்க இருக்கிற டேட்டாஸ் வந்து எனக்கு இந்த இதுல ஸ்டைல்ல வேணும் அப்படின்னா இப்போ இந்த ஸ்டைல்ஸ் வந்து நான் இங்க கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஹெட்டிங்கா வேணும் அப்படின்னா நான் இங்க வந்து மேல வந்து இதை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் வந்து நமக்கு எங்கெங்க தேவையோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த வேர்ட் ஆர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறோம்.
ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு இந்த இன்சர்ட்ல வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கு. ஒரு பேஜ்ல நம்ம அப்பளே பார்த்த மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டாக்குமெண்ட்டை இது லெட்டர் பேட் மாதிரி நம்ம டைப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சிக்னேச்சர்ஸ் தேவைப்படும். அந்த இடத்துல சிக்னேச்சர்ஸ் வந்து நம்ம எப்படி கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஓகே, சிக்னேச்சருக்கான ஃபார்மெட்ல கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு நேம் இருக்கு, அந்த நேம் நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ டெசிக்னேஷன், அவங்களோட டெசிக்னேஷன் வந்து மேனேஜர் அப்படின்னு நான் டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. டைப் பண்ணிட்டு அவங்களோட இமெயில் அட்ரஸ் டைப் பண்றேன், XYZ அப்படின்னு டைப் பண்றேன், XYZ@gmail அப்படின்னு நான் டைப் பண்றேன். ஓகேங்களா, இந்த மாதிரி வேணும் கொடுத்துட்டு நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட சிக்னேச்சர் வந்து நம்ம கீழே வந்துச்சு. இந்த சிக்னேச்சர் வந்து நம்ம இங்கே கீழே கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டால வந்து இந்த சிக்னேச்சர் அப்ளை பண்ணிட்டோம்னா நம்ம பேஜ் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்றேன். உள்ள பார்த்தீங்கன்னா பிட் மேப், இமேஜ், சாட், பிரசன்டேஷன் அப்படின்னு நிறைய இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு டேட்டா இருக்குங்களா, இந்த டேட்டால வந்து எனக்கு இதோட பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் எனக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பவர் பாயிண்ட் வேணும் அப்படிங்கும்போது நான் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுறேன். உள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனுக்கு நான் ஏதோ ஒரு பவர் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு டிஸ்பிளே எஸ் ஐக்கான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இதை கொடுத்துட்டேன். எனக்கு இந்த ஐக்கான் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பவர் பாயிண்டோட இது வந்து பிரசன்டேஷன்ஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இதோட எக்ஸாக்ட் டீடைல்ஸ், இதோட அவுட்புட்ஸ் நமக்கு என்னென்னலாம் நம்ம கம்பெனியில் க்ரோத் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து நம்ம இதுக்குள்ள இன்புட் பண்ணிக்கலாம். இன்புட் பண்ணிட்டு ஓகே நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணுறோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட் இங்கே வந்துடும். இதோட டீடைல்ஸ் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு பிரசன்டேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பவர் பாயிண்ட்டை எக்ஸலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கூட நம்ம பிரசன்டேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இதுதான் நமக்கு இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ். நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். நான் இப்போ உங்களுக்கு எடுத்த இதுல என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல பேஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நம்ம போடுற வீடியோஸ், சேனல்ஸ்ல இருக்க மற்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.